ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் தமிழ் சினிமாவோட முதல் பிஆர்ஓ. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் தட்டினா கிடைக்கும். அவரை ஒரு நெருங்கி இன்டர்வியூ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்ச என்னோட பிளாகில் கூட அவரை பற்றி எழுதியிருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். அவர் அந்த டைமில் வந்து வீட்டில் ஆசைப்பட்டு கேட்டு 1945-50 அந்த டைம்லேயே ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு கேமரா வாங்குறாரு. ஆமாம், அந்த டைம்லேயே 3000 ரூபா. அந்த டைமில் 3000 ரூபாய்க்கு வாங்கிட்டு அப்படியே படம் எடுக்கலான்னு போயிருக்காரு. ராஜாராணி படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட், அங்கே போய் படங்கள் எடுத்திருக்கு. அதை பார்த்து நல்லா இருக்க நீயே கொடுன்னு சொல்லி தான் அவர் அந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அவர் சொன்ன ஒரு தகவல், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சும்மா அப்படி சிகரெட் தூக்கி போட்டார், அதை பார்த்தாரு, பாலச்சந்தர் வாய்ப்பு கொடுத்தாரு, நல்லா சொல்லிட்டே இருப்பாங்க. உண்மை அது கிடையாது. ரஜினிகாந்த் வந்து சென்னையில் ஃபிலிம் இன்ஸ்டியூட், இப்போ இருக்கிற அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில், அது வந்து அப்போ வேறு இடத்துல இருந்துச்சு, அந்த இப்போ அந்த ஃபிலிம் தயாரிப்பாளர் சங்கம் இருக்கிற இடத்துல இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து ரஜினியும் சிரஞ்சீவியும் ஒன்றா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சிருக்காங்க. 1 வருஷ கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு அவர் வந்து திருப்பி கர்நாடகாவே போயிட்டார். அப்போ பாலச்சந்தர் தேடும்போது ரஜினியை வந்து ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் எடுத்த ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கு. அதை வைத்து பார்த்து அதுக்கப்புறமா வந்து அவரை தேடி போய் அவருடைய மேனரிசம்லாம் ஃபாலோ பண்ணி அப்படி தான் அவருக்கு அந்த வாய்ப்பு வந்து அந்த முதல் புகைப்படம் எடுத்தது ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன்கிறது ஒரு முக்கியமான தகவல்.